जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल श्री कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री प्रभुपादी महाराज कर्णम, என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத கணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கம் முடிவான படிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 1 ஃபர்ஸ்ட் கேண்டோ, அத்தியாயம் 6 சாப்டர் 6 நாரதுக்கு பேசுறதுக்கு இடையே உரையாடல். டெக்ஸ்ட் மாதாஜி 29 29. कल्पान्त इदम् आदय शयने अम्बशी उदन्वदा शिशायिषो अनुप्राणं विविशे अंदर अहम विभो कल्पन्द इदम् आदय कल्पन्द इदम् आदय शयने अम्बशी उदन्वदा शिशायिषो अनुप्राणं विविशे अंदर अहम विभो कल्पन्त इदम् आदय शयने अम्बसी उदन्वदा शिशायिषोर अनुप्राणं विविशे अंदर अहम विभो माताजी कल्याण माताजी. कल्पन्तमिदम् आदय शयने अम्बशी उदन्वदा शिशायिषो अनुप्राणं विविशे अंद अहम विभो. कल्प अंते பிரம்மாவின் நாள் முடிவில் இதம் இந்த ஆதயா மொத்தமாக சயனே சயனிக்கச் சென்றதால் அம்பஷி காரண ஜலத்தில் உதன்வதா அழிவு சிசாயிஷோ பரமபுருஷ பகவானின் நாராயணரின் சயனம் அனுப்ராணம் சுவாசம் விவிஷே உள்ளே புகுந்தார் அந்த உள்ளே அகம் நான் விபு பிரம்மதேவரின் பிரம்மதேவர். ஓகே, மொழிபெயர்ப்பு. யுகத்தின் முடிவில் பரமபுருஷ பகவானான நாராயணர் பிரளய நீரில் சயனித்த பொழுது பிரம்மா படைப்பிற்குரிய எல்லா மூலப்பொருட்களுடனும் பகவானுக்குள் புக ஆரம்பித்தார். நானும் அவரது சுவாசத்தின் வழியாக அவருக்குள் புகுந்தேன். சேமதே. At the end of millennium, when the personality of God gave Lord Narayana lie down within the water of devastation, Brahma began to enter into him along with all creative elements, and I also entered into his breathing. Thank you, Mataji. ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி சில புலருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவரின் புதல்வர் என்பது போல் நாரதர் பிரம்மாவின் புதல்வர் ஆவார். பரமபுருஷ பகவானும் நாரதரை போன்ற அவரது முக்தி அடைந்த பக்தர்களும் இவ்வுலகில் தோன்றும் முறை ஒன்றேயாகும். பகவத்கீதையில் கூறப்படுவதை போல் பகவானின் பிறப்பு செயல்களும் தெய்வீகமானவையாகும். ஆகவே அதிகாரப்பூர்வமான கருத்தின்படி பிரம்மாவின் புதல்வராக தோன்றிய நாரதரின் பிறப்பும்
ஒரு தெய்வீகமான லீலையாகும். அவரது தோற்றமும் மறைவும் பகவானுடையதற்கு சமநிலையில் உள்ளவையாகும். ஆகவே பகவானும் அவரது பக்தர்களும் ஒரே நேரத்தில் ஒன்றானவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் உள்ள ஆன்மீக ஜீவன்களாவர். அவர்கள் ஒரே தெய்வீக நிலையில் உள்ளனர். கல்பந்த இதம் ஆதயா சயனே அம்பஷி உதன்வதா திசாயிஷோ அனுப்பிராணம் விவிஷே அந்தர் அகம் விபு. ஹரே கிருஷ்ணா. யார் யார் பேசுகிறாங்க ரவி பிரபு? ஓகே, நாரதர் யாருங்க? எஸ், ஓகே, வெரி குட். ரவி பிரபு கை தட்டி கொடுங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்த கட்டச்சுரிக்கை நான் இதை சொல்லி 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 அவருக்கு வந்து மனப்படம் ஆச்சு. ஏன் ரவி பிரபு? அவர் உள்ளக்குள்ளே அந்த இப்போ ஜெனட்டிக்கில் இப்போ ரத்தத்தில் ஊறிச்சு. அவர் படுத்துருந்தோம் கேட்டால் கூட சொல்லிட்டு வருவேன் பிரபு. ஆமாம்மா, பரவாயில்ல, அடித்தளம் போட்டோம். எவ்ரிதிங் வெற்றி நிச்சயம் பிரபு நம்மளுக்கு தான். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து எதை பற்றி சொல்லிட்டு வராங்க பிரபு? இப்படி வந்துருங்க, அவங்க வந்துவாங்க. சரி வந்துருங்க, நான் வந்துருங்க. ஓகே, ஹரிகிருஷ்ணா பண்ணு மாதாஜி. ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா வருவோம். எங்கே ஓகே தங்கச்சிங்க வீட்டில் இருக்காங்களா? ஓ சரி சரி. பிரபு வீடு. ஓ சரி சரி. அவங்க தான் செக்யூரிட்டி இப்போ கற்றுக்கிறாங்க. சரி சரி, பெரிய செக்யூரிட்டி தான். ஓகே, ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா. அதாவது வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து நல்லா கேட்கணும், தெளிவாக கேட்கணும். இதில் வந்து இப்போ நாரதர் வந்து எங்கே போகிறாரு, எங்கே போகுது, எங்கே போகிறாரு, இங்கே வராரு என்னன்னு. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இது சயின்ஸ். ஓகேவா? இது தெளிவாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இன்றைக்கி சொல்கிறது வந்து பாகவதம் கடைச்சி 12வது காண்ட கடைசி ஸ்லோகம் படிக்கும் போது வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். ஓகே உஷா மாதாஜி, அது எப்போ சொல்லுங்கள்? 2000 என்னன்னு தெரியாது மாதாஜி. ஓகே, எப்போ முடிப்போம் பார்ப்போம். நம்ம இருக்கிற ஏன் பரவா நம்ம இருக்கிற வரைக்கும் படிப்போங்க. ஜெகநாதங்க தான் இருப்பார். ஓகே, இங்கே என்னென்னா நாரதர் வந்து அவருக்கு வந்து ஏன் அவர் நாரதோட சரித்திரத்தை சொல்கிறாங்க? ஏன் ஃபர்ஸ்ட் ஏன் எடுத்தோன்னே பாகவதம் முதல் காண்டத்தில் ஏன் நாரத சரித்திரம் சொல்கிறாங்கன்னா, இவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கேமில் ஒரு ஃபுட்பால் கேம் பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சுனே அந்த ஃபுட்பால் கேமில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார் இருப்பாங்க. ஒரு 2-3 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க 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 வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளே மேக்கராக இருப்பாங்க அந்த கேமுக்கு. மொத்த பாகவதம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி தான் பேசுது. ஆனால் இந்த பாகவதோட கிரவுண்டில் இங்கே ப்ளே மேக்கர் இங்கே கேம் சேஞ்சர் வந்து யாருன்னா, இந்த வாட்டத்தை மாற்ற போகிறது யாருன்னா நாரதர் தான் மாற்ற போகிறாரு. இன்னும் இவர் தான் வந்து பிரகலாதன சரித்திரத்துக்கு வரப்போகிறாரு. இவர் தான் துருவமால சரித்திரத்துக்கு வரப்போகிறாரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யுதிஷ்டர்கிட்ட பேச போகிறாரு. இவரோட இம்பேக்ட் தான் இதுக்கப்புறம் நிறைய இருக்க போகுது. இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து நாரதரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நாரதர் வந்து சாதாரண ஒரு பாமர மக்கள், சாதாரண ஒரு ஜீவராசி, சாதாரண ஒரு மக்கள், சாதாரண ஒரு பையனாக இருந்து எப்படி அந்த ஜீவாத்மா நாரத முடியாமல் மாறுது. அதாவது வந்து கீழே உள்ளவங்க எப்படி வந்து ஒரு சரியான அசோசியேஷன் எடுத்தால், சரியான சங்கம் எடுத்துக்கிட்டால் எப்படி வந்து பக்தனாக ஆக முடியும். பக்தன் மட்டும் இல்லை, இங்கே வந்து பாருங்கள் அவருடைய தலையெழுத்து எப்படி மாறுதுன்னு. அதுதான் வந்து இங்கே தொடர்ந்து வந்து நாரதர் பற்றி சொல்லிட்டு வராங்க. இப்போ நாரதர் வந்து என்ன ஆகுது, அதுக்கு முன்னே ஸ்லோகத்தில் என்ன படித்தோம் நம்ம? நாரதர் வந்து அவர் வந்து தியானம் பண்ணார், கரெக்டாக பண்ணும்போதாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பகவான் வந்தார். தியானம் பண்ணுறதால உனக்கு நான் வந்து நீ பக்தியில் வர முடியாது, உனக்கு இதோட வந்து தியானத்தை கட் பண்ணிடு, நீ பக்தி யோகத்தை பண்ணு அப்படி சொன்னார். கரெக்டாக? அப்போ தியானம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பகவான் மறைஞ்சிட்டார். அப்போ மறைஞ்ச பகவானை அவர் மனசுக்குள்ளே தேடி இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அவருக்கும் மரணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக புரியுதா வச்சா வந்துச்சு? ஃபாலோ பண்ணி புரியுதா? அப்போ அவருக்கும் மரணம் வந்துச்சு. மரணம் வரும்போதே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த மின்னல் மாரி வந்துச்சு, ஜஸ்ட் லைக் லைட் மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து என்னது மரணம் அடையும் போது அவர் பகவானோட சிந்தனையில் முழுக்க இருக்கிறார். ஓகேவா? இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பிரளயம் நடக்குது. பிரளயம் மீன்ஸ் ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு அழிவு நடக்குது.
அப்படின்னா இது வந்து இந்த கதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ எங்கே நடக்குது? இப்போ கலியுகமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சதுரயுகம் இருக்குல்ல, சதுரயுகம்னா வந்து என்னது? சத்யா, திரேதா, துவாபர, கலி. இதுக்கு முன்னே உள்ள சதுரயுகத்தில் நடக்குது, அதாவது கலியுகத்தில் நடக்குது. ஐ திங்க் இப்படி தான் வந்து வரும். ஏன்னா வந்து அங்கே தான் வந்து ஒரு அழிவு நடக்குது. ஆனால் இது போடலை, நான் ஒன்றும் டீட்டெயில் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னே உள்ள யுகத்தில் தான் இது நடக்குது. அப்போ வந்து ஒரு அழிவு நடக்குது, பிரளயம் நடக்குது. அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அழிவு நடக்கும்போது இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? யுகத்தின் முடிவில், எந்த யுகம்னு சொல்லலை, மேபி நான் டீட்டெயில் கிடச்சி நான் சொல்லி எடுத்து வரேன். யுகத்தின் முடிவு, ஒரு யுகம் வந்து முடியுது. அந்த யுகம் வந்து அன்னியோட காலி ஆகுது இப்போ, ஓகேவா? அப்போ யுகத்தோட முடிவில் பரமபுருஷ பகவான நாராயணர் பிரளய நீரில் சயனித்த பொழுது, இங்கே பாருங்க, நல்லா கேட்கணும். யுகத்தின் முடிவில், இது ஒரு கீவேர்ட், ஓகேவா? யுகம் வந்து முடியுது, புரியுதா? இப்போ இந்த உலகம் வந்து இந்த யுகம் முடியுது. அடுத்த கீவேர்ட் வந்து பாருங்க, பரமபுருஷ பகவான் நாராயணர் பிரளய நீரில். பிரளய நீரில்னா இந்த யுகத்தோட முடிவு இங்கே பிரளய நீர். அப்போ ஒவ்வொரு யுகத்தையும் வந்து கடைசி காலத்தில் முடிக்கிறது எது? எஸ், புரியுதா பானுமதி? இங்கே வந்து எரிமலையோ இல்லை காற்றோ இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிள் தான். ஒரு பிரளயத்தை முடிக்கணும்னா, காலி பண்ணணும்னா என்ன வேணும் வந்துச்சு? தண்ணி. இந்த தண்ணீர் இல்லை, கடல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க, இது இந்த பிரளயத்தை வந்து அதுதான் வந்து பண்ணும், தண்ணி தான். அப்போ அந்த பிரளயத்தில் அந்த நீரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அடிச்சுட்டு போகுது, ஓகேவா? இதில் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றையும் டீட்டெயிலாக பார்க்கணும். மேலே வருவோம், நம்ம வேறு சாவக்கூடாதுன்னு நிறைய பிளான்லாம் பண்ணி வைக்கிறோம் இந்த பூமியில் வேறு. ஏன் பிரணி கை நல்லாச்சா? அப்போ நம்ம இந்த உலகத்தை சாவக்கூடாது, இன்னும் எப்படிலாம் நம்ம உயிரோடு வாழலாம், எந்த அளவுக்கு நம்ம இந்த பூமியை இன்னும் டார்ச்சர் பண்ணலாம், ஏமாந்துச்சு என்னென்னலாம் இன்னும் என்ன ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ஏன் எங்கேயும் தெரில, நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து பல்லாக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து சரியாக வந்து அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை. ஆனால் நாங்கள் செய்வோம் சொல்லி நாங்கள் செஞ்சிட்டோம், ஓகேவா? இது நான் என்னது சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு வந்து நமக்கு வயசாகினாலும் கடவுளோட வழிபாட்டில் வரக்கூடாது, அந்த அளவுக்கு எப்படி ஆங்காரம் நம்மளை தடுக்குதுன்னு சொல்கிறதுக்காக. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வீட்டுக்கு பல்லா தூக்கி போவோம் நாங்கள், ஓகே? புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம் சொல்லி, ஓகேவா? மழை வச்சு வாங்குது, மழையிலும் சரி நம்ம பக்தர்கள் பாவம், சரி ராஜாஜன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தாங்க மலையில் போகிறோம். அதில் ஒரு பாட்டிமா வர்றாங்க. பாட்டிமா என்னது பூ காட்டுங்க, இது பண்ணுவோம். அவங்க ஒன்றும் வைக்கல, அங்கேயும் நிற்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா ஜஸ்ட் அறிக்கை சொல்லுங்க தாங்க பூ போடுங்கன்னா அவரே வர மாட்டுறாங்க. அப்போ என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து பக்குவப்பட வேண்டியது வந்து நிறைய இருக்குது. வயசு மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி கிடையாது, ஓகேவா? 5 வயசு தான் பிரகலாதனுக்கு, அவங்க அப்பாவுக்கு எத்தனையோ வயசு, ஆனால் பக்குவம் அடைஞ்சது பிரகலாதன் தான், அவங்க அப்பா அடையலை. உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், கரெக்டா? அது வந்து இது வந்து வெறும் இளமைக்கு மட்டும் இல்லை, மெச்சூரிட்டிக்கும், கரெக்டாக மாதிரி. இன்றைக்கி புது கோட்ஸு ராஜஜீவன் நான் உருவாக்குறேன் இன்றைக்கி. வெறும் வந்து இளமைக்கு மட்டும் நம்பர் மட்டும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ, மெச்சூரிட்டிக்கும் சேர்த்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உலகம் வந்து அழியக்கூடிய நிலையில் எப்போ வேணால் வரலாம், ஓகேவா? இப்போ நாரது இருக்கிற சுச்சுவேஷன் வந்து என்னன்னா, இந்த கதையில் இந்த சரித்திரத்தில் இது வந்து யுகத்தோட முடிவில் எண்ட் ஆஃப் த யுகத்தில் இருக்காங்க மாதாஜி, ஓகே? இப்போ அங்கே வந்து எல்லாம் காலி ஆகுது, எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்த சென்டென்ஸில் கோமா போட்டு சொல்கிறாரு, பிரம்மா படைப்பிற்குரிய எல்லா மூலப்பொருட்களுடனும் பகவானுக்குள் புகம் ஆரம்பித்தார். இந்த லைன் வந்து யாருக்கு வந்து புரியுது? விஷயம் மாதாஜி சொல்லுங்கள், புரியலையா? புரிஞ்சா மாதாஜி? அந்த கோமா போட்டதுலேருந்து அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் அந்த லைன் உங்களுக்கு என்ன புரியுது மாதாஜி? யார் வேணால் சொல்லலாம். கேஷ்வகதா மாதாஜி, ஸ்னேகா மாதாஜி, சங்கரி மாதாஜி, யார் வேணாலும். பிரபு நீங்கள் இப்போ கை தூக்குவீங்களா? நீங்கள் தூக்குங்க பிரபு.
அதாவது என்னதுன்னா பிரம்மா ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மா ஆரம்பிச்சு அந்த ஃபுல் சபைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மா படைப்பிற்குரிய எல்லா மூலப்பொருட்களும், அதாவது மூலப்பொருட்கள்னு என்ன அர்த்தம்னா வாட் எவர், அதாவது இந்த உலகத்தை இந்த கிரியேஷன் படைக்கிறதுக்கு என்னது அந்த பேசிக் திங்ஸ், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓகே 5 எலிமெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பகவானுக்குள் புக ஆரம்பிக்குது. யார்? பழைய படம் தசாவதாரம் பார்த்துருக்கீங்க. இந்த இப்போ கமலா தசாவதாரம் இல்லை, பழைய படம் தசாவதாரம், எல்லா அவதாரம் வரும் பார்த்துருக்கீங்க. யார்? கிருஷ்ணா ஸ்கூல் இந்த வீக் கடைசியா? ஸ்கூல் இந்த வீக் தான் கடைசியே. ஓகே, இந்த வீக் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே மறுநாள் ஃபோன்லேயோ இல்லை அம்மாக்களையோ வீட்டில் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? நான் கண்டிப்பாக கேட்பேன், நான் கேட்பேன், நீங்களும் அக்காவும் சேர்த்து. ஓகேவா? நான் எந்த பூமியில் எங்கேயும் கேட்க அந்த படத்தை முழுசாக பார்க்குறீங்க. எந்த படம் பார்க்குறோம் இந்த படத்தை வீட்டில் பார்க்குறீங்க. அம்மா நீங்களும் சேர்த்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நீங்களே பார்த்தது இல்லையா? அது அம்மா என்ன மாதிரி கிராஃபிக்ஸு, எவ்வளோ அவார்டு வாங்கின படம் அந்த காலகட்டத்தில். சேமதி ஜெகன்னா தசாவதார் வந்து தசாவதார் 10 விஷ்ணு கிரியேஷன் படம் வந்துச்சு. பன்னீர் பிரபு எந்த வருஷம் பிரபு? உங்க வருஷம் பிரபு, உங்க வருஷத்துல உள்ளது தசாவதாரம் மறக்கக்கூடிய படமா? மதுரை அதெல்லாம் மதுரை எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வந்து எனக்கு ஜெகனா வந்துட்டோம், வரவு ஜெகனா வந்துட்டோம். ஜெகனா அப்புறம் சுமுத்திர மகாராணிக்கு தசா சொன்னால் அவராலே பொறுக்க முடியல, ஜெகநாதராலே. மதுஜி பக்கவே மதுரை தசாவதாரம் வந்து மதுஜி எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது எத்தனையோ பார்த்தாங்க தெரியல, ஆனால் வந்து ஒவ்வொரு திருவிழாலையும் போடும் போது பல வருஷங்கள் ஆகி எத்தனை வண்டி போட்டாலும் அதோட ஒவ்வொரு சீன் வந்து, அதுவும் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த டேரக்டரை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. மதுரை எல்லா ஆர்டிஸ்டும் நடிச்சிருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் அதுக்குள்ள. ஏன்னா வந்து 10 அவதாரம் அது ரொம்ப கம்பேர் பண்ணி சம்மரிமே எடுத்து ஒரு அவதாரம் எடுத்து வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து அது வெயிட்டு. இப்போ வரைக்கும் இப்போ அன்டில் டுடே வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் இப்போ வரைக்கும் பீட் பண்ண முடியாது. ஆர்டிஸ்ட் நடிச்சவங்களும் இறந்துட்டாங்க, பட் அது கிளைமேக்ஸ் வந்து பவர். அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகுனா, அந்த கிளைமேக்ஸ் என்ன ஆகுனா எல்லாமே வந்து அழியும். கலியுகத்தில் என்னென்ன சிம்டம் வரும், பாகவத சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. கலியுகத்தில் அந்த பாட்டு வந்து பயங்கரமாக வந்து அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் வந்து இம்பேக்ட் பண்ணி அது வந்து ஒரு தூக்கி. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கூஸ் பம் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேணாம், அப்புறம் வேலை போயிடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடி வந்து ஏஞ்சி நிற்கும். அந்த இதுக்கும் சீர்காழியோடைய அந்த குரலுக்கும் அந்த கிளைமேக்ஸில் வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஃபோர் அந்த படம் வரைக்கும் எப்படி உலகம் வழின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இதுதான் அது, இதுதான் அது, அதுதான் இது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு எல்லாமே அடிச்சுட்டு எல்லாமே பகவான் நாராயணோட வாயுக்குள்ள அது வந்து போகும். அதுதான் இங்கே நாரதர் சொல்கிறேன். ஓகேவா? பன்னீர் பிரபு, உங்களுக்கு நாளைக்கு ஒரே வேலை என்னது, சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபோனை வந்து இப்படி படுக்க போகிறோம் லேண்ட்ஸ்கேப்பில் தட்ட யூடியூப்பில் எல்லாத்தையும் இருக்குது. நான் லிங்க் அனுப்பி விட்றேன், போயிட்டு இன்றைக்கி. நவீன் பண்ணி நான் வந்துட்டு நீங்கள் அனுப்பி விட்ருக்கேன். அப்போ நானும் அவரது சுவாசத்தையும் வழியாக அவருக்கு புகுந்தேன். அப்போ நானும் வந்து அதான் பிரபு. இப்போ வேணாம் அப்புறம் மேலே அப்புறம் போட்டுருவோம். ஆமாம் பிரபு, அதாவது நான் சொல்ல வந்து அப்புறம் மறந்து போய் அப்புறம் அந்த கதைக்கு போயிடுவோம் நம்ம. திருப்பி கம் பேக். ஓகேவா? ஆனால் பிரபு அப்போல இருந்தால் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நம்ம குரூப்பில். வெரி குட் பிரபு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லாமே இது பண்ணி கடைசியா வந்து உள்ளே போகுது. இது யார் சொல்கிற, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்கிறா? இப்போ நாரதர் சொல்கிறாரு. இப்போ ஓகேவா? அதில் பிரம்மதேவரும் உள்ளே போகிறாரு, நானும் உள்ளே போகிறேன். நாராயணன் பகவான் ஸ்ரீ நாராயணன் பகவான் விஷ்ணு கிட்ட உள்ளே போகுது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறது பிரம்மதேவர், அழிக்கிறது சிவபெருமான், மெயின்டைன் பண்ணுறது பகவான் விஷ்ணு. ஆனால் எல்லாம் அழிந்த பிறகு என்டையர் வேர்ல்ட், அதாவது ஏற்கனவே எப்போது சொல்லுவோம்ல, ஒரு லட்டு இருக்குது, இந்த லட்டை வந்து இப்படி உடைச்சோன்னே எல்லாம் உடையல, அந்தமாரி இந்த பூமி, இந்த நிலம், ஆகாயம், மரம், இந்த இயற்கை எல்லாமே உடையும், எல்லாமே உடஞ்சி தூள் தூளாகும். புரியுதா பிரபு? இது எல்லாமே இது வந்து சும்மா இல்லை, பாகவத்தில் இங்கே சொல்ல வருது.
எல்லாமே லட்டு உடைக்கிற மாதிரி எல்லாமே தூள் தூளாகி அது எல்லாமே பகவானுடைய வாய்க்குள் போகும். எப்படி போகும்? எல்லாமே தண்ணியில் கலந்து. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஏன் தண்ணியில் கலக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்குது. உதாரணம் வச்சுக்கோங்க, இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், என்னது இப்போ வந்து என்னது ஒரு இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஓகே, நிறைய சாப்பிட்றோம். ஏன் மாத்திஜி மிஷினை கட்டா நிறைய சாப்பிட்றீங்க, அது உள்ள டைஜஷன் என்ன பண்ணுவோம் நம்ம உடனே ஒரு லைட்டாக வந்து ஒரு லிக்விட் உள்ளே விடணும், ஒரு அந்த தண்ணி இருக்கணும். அப்படின்னா எல்லாம் டைல்யூட் ஆயிரும், எல்லாமே இதாகிரும். கரெக்டாக பிரபு? அதுக்காக தான் இங்கே நிலம் நீர் காற்று எல்லாம் வந்து எல்லாமே திக்காக இருக்குது, எல்லாமே வந்து மண்ணோடு மண்ணாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வந்து உள்ளே இறக்கணும்னா தென் தண்ணி தான் பவர்ஃபுல். அதுக்காக தான் தண்ணி பைக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையே. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் முக்கியம். புரியுதா மாதாஜி? அப்போ தண்ணி தான் எல்லாம் இது பண்ணும். தண்ணி தான் நம்மளை எல்லாம் இந்த உலகத்தை அழிக்கிறது ஒரே பவர் தண்ணிக்கு தான் இருக்குது. ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய. ஓகேவா? ஏன்னா வந்து சூப்பர் சைக்ளோன் காற்றுக்கும் அப்புறம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, எரிமலை என்ன சொல்லுவாங்க குருவோ, வால்கேனோ, அதுக்கும் அழிக்கும். ஆனால் முழுசாக அழிக்குமோ கேட்டால் கிடையாது. தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழிக்கிற பவர் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குது, எல்லாமே அழிஞ்சு போகுது, நானும் உள்ளே போகிறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து அந்த யுகம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த யுகம் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓகே எப்படி இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் கதை. ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்று நடக்கும். அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னதுன்னா, நாரத முனிவர் வந்து அவர் வந்து சாதாரண ஒரு பக்தனாக இருந்து அவர் வந்து அந்த அழிவை நோக்கி போகிறார். ஆனால் திருப்பியும் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து நாரதராக திரும்பி வர்றார். அது எப்படி வந்து அவர் மாறுறாரு, எப்படி அவர்கிட்ட அவர் எப்படி வராருன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்னன்னா, எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து தந்தை இருக்கிறாங்களோ, பாப்பமாக இருக்காங்களோ, நாரதருக்கும் வந்து அவர் வந்து யார் மூலிமா வராருன்னா பிரம்மதேவர் மூலிமா தான் வராரு. அடுத்து ஓகேவா? பிரம்மதேவர் மூலிமா வராரு. பிரம்மதேவருக்கு நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. 4 சனகுமார்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து மனுக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் நாரதரும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி புத்திரன் பிரம்மதேவருக்கு. ஓகேவா? நாரதர் எப்படி இருப்பார், எப்படி இருப்பார், நாரதருடைய ஃபார்ம் எப்படி இருக்கும், என்னைய பாருங்க, அது என்னைய பாருங்க, ஹியூமன் ஃபார்ம். ஓகே, அப்போ டிசைன் எப்படி இருக்கும்? நான் சொன்னது, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணோம். ஸ்கூல் லீவ் முடிஞ்சோடனே மறுநாள் அது நாரதர் கேட்டு வரும், சிவமான் கேட்டு எல்லாம் கேட்டு வரும் போது நீங்கள் அதை பார்க்குறீங்க நீங்கள். ஓகேவா? அப்போ வந்து என்னதுன்னா, இங்கே வந்து பாயிண்ட் வந்து என்னதுன்னா, ஒருத்தர் வந்து எப்படி வந்து பக்தராக மாற முடியும், கீழ்நிலையிலேருந்து எப்படி ஒருத்தர் பக்தராக மாற முடியும், அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஒருத்தர் எப்படி பக்தராக மாற முடியும்? இல்லை பக்தி பாதையில் நம்மளுக்கு உண்மையான நெசசிட்டி என்னது, உண்மையான முக்கியமான தேவை என்னது பக்தி பாதையில்? சரண்டர். வெரி குட். வேறு சொல்லுங்க மோதிஜி. சேம் அது ஃபுல்லாக என்னை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேட்பா, எந்த மொழி என்ன கேட்பானே. அதாவது வந்து ஓகே சின்சியர். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தி பாதையில் நம்மளுக்கு வந்து நல்லா ஞாபகிச்சிங்க, நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றணும், நம்மளுடைய பிறப்பை வந்து அந்த இந்த லோகத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் முடியும். ஒன்லி பை பக்தி. பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தி அனன்யபா. பக்தியால் மட்டும்தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும், இந்த ஜேர்னி நிப்பாட்ட முடியும், இந்த உலகத்தோடைய ஜேர்னி நிப்பாட்ட முடியும். நம்ம திருப்பி பிறக்க நிப்பாட்டணும். இந்த பிறக்கிறத நம்ம திருப்பி நிப்பாட்டலைன்னா நம்ம வந்து நிறையா வகையான துன்பங்கள் நம்ம வந்து அனுபவிச்சாகும். மிஷா நீங்கள் சொல்லுங்கள் மிஷா, நீங்கள் சின்ன வயசு தான், உங்களுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கும், நீங்கள் தனிப்பட்ட அம்மாலாம் பார்க்காதீங்க, என்னை மட்டும் நீ பாருங்கள், நீ தனிப்பட்ட இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? இப்போ இந்த லோகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா மாதாஜி? இருக்குது. இப்போ அம்மா அவங்களாம் வேறு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு தனிப்பட்ட மேலே பிரச்சனை இருக்கா இல்லையா? காயத்ரி இருந்தால் தான் காயத்ரியும் கேட்டுருப்பேன். எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு பிரச்சனை, பெரிய எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த நாளைக்கு நிம்மதியாகிடலாம், இந்த நாளைக்கு சந்தோஷமாயிடலாம், இது நாளைக்கு ஆயிடலாம்னா அந்த நாளைக்கு எப்போ தெரியுமா, நம்ம வந்து பொட்டியில் படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த நிம்மதியே வராது நம்மளுக்கு. கரெக்டாக பிறகு மாதிரி எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக லோகம் வந்து துக்காலியம் அசாஸ்வதம். மற்றபடி நான் செட் பண்ணுறதில்ல, அதுதான் நடக்குது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பௌதிக லோகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எப்போவுமே செட்டில் ஆகும். பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது தகுந்த பிரச்சனை.
அப்போ இந்த லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே பிறக்கிறத நிப்பாட்டணும். அதுதான் ரூட் ஆஃப் த கோர்ஸ். நம்ம வந்து பகவானை மறந்துட்டோம். பகவானை மறந்ததுனால தான் நம்ம இந்த லோகத்தில் பிறக்கிறோம். ஓகேவா? நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து இது பண்ணாதான் வந்து நம்ம லோகத்தை நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த கிருஷ்ணசாமி வந்து என்னது ஒரு உங்களும் இல்லை ப்ரோ, இந்த கிருஷ்ணசாமி இந்த கிருஷ்ணர் அப்படியே சொல்லுவாங்க. வெளியில் சாதாரண பாவ மக்கள் இது பண்ணி பாருங்க. இந்த கிருஷ்ணர் சாமியை கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வடநாட்டு சாமி பாருங்க. பூர்வ பின்னாடி தலை ஆட்டுற அவரே ஆட்டுறாரு. இது வடநாட்டு சாமி. ஏன் பண்ணி சொல்கிறாங்களே இல்லை பிரபு? பௌதீதே வங்காளி சாமி. ஆனால் டிக்கெட் போட்டு ஏசியை போட்டு 7 குண்டல வாடா கோவிந்தா பெருமாளே எனக்கு கூரை பிச்சுட்டு கொட்டுனேன், அது நம்ம எடுத்துக்குவோம். கரெக்டாக மதிஜி. ஆனால் கிருஷ்ணர் வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இந்த லோகத்தில் வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை நிப்பாட்டணும்னா இங்கே என்னன்னா என்னது ஒரு வார்த்தை இருக்கும், என்னது பகிர்முக ஜீவாத்மா. பகிர்முக ஜீவாத்மானா நம்ம வந்து பகவானுடைய சேவையிலேருந்து பகவானை பக்தியை நம்ம வந்து மறந்துட்டோம். ஏன் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க, ஏன் மற்ற ஏன் சொல்லுன்னா, ஏன்னா அகம் சர்வஸ்ய பிரபு மற்ற சர்வம் பிரபத்தியதே இது மொத்தம் பஜதேமா பூத பாவ சமவிதா. இந்த லோகம் மேலோகம் இது எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இதை கண்ட்ரோல் பண்ணுற ஆள் நான் தான். என்னை தவிர்த்து நீங்கள் இங்கே எனக்கு ஈக்குவலாக இங்கே யாருமே இல்லை. எனக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் த மீன் எனக்கு மேலே யாரும் இல்லை. அப்போ எல்லாமே நான் தான் இது பண்ணுறேன். அப்போ எப்போ நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ தென் அப்போ தான் வந்து நம்ம வந்து பகவான் பக்தி பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்கள், பகவத்கீதையில் வெரி ஒரு நல்ல ஃபேமஸாக சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் கேட்டிருப்பாங்க ஒரு இந்த ஸ்லோகம் தானே. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னா, போக்தார் 5:30 பகவத்கீதையில் போக்தாரும் எங்கே தபுசா நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். போக்தானா அனுபவிப்பேன், நான் தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். சர்வலோக மகேஸ்வரம் நான் தான் மகேஸ்வரன், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். சுஹூர்த சர்வபூத்தானா இந்த வெல் விஷயம் ஃப்ரெண்ட், நான் தான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. ஞாத்வாமாம் இந்த நாலேஜ் எடுத்துக்கோ. எந்த நாலேஜை? 3 விஷயம். நான் தான் என்ஜாய் பண்ணுறேன், நான் தான் மகேஸ்வரா, நான் தான் வந்து ஃப்ரெண்டு. 3 விஷயம் சொல்லுங்க போதே சொன்னதே சொல்லுங்க. முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட்டு நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் என்ஜாயர். நம்பர் 2 நான் தான் மகேஸ்வரன். ஓகே, மகேஸ்வரன் கண்ட்ரோலு. 3வது அது வந்து வெல்விஷர், நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு. இந்த 3த்தையும் ஞாத்வாமாம் யார் ஒத்துக்கிட்டீங்களோ, யார் ஞானம் எடுத்துக்கிங்களோ சாந்தி ருச்சதி. சாந்தி அப்போ தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்போ தான் நம்ம தேடுறோமே அந்த நிம்மதி இப்போ தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? பகவான் தான் அனுபவிக்கிறாரு, அது ஒத்துக்க மாட்டோம். நம்பர் 2 பகவான் தான் சர்வலோக மகேஸ்வரம், ஒத்துக்க மாட்டோம். பகவான் தான் வந்து ஃப்ரெண்டு, அது ஒத்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பாயிண்ட்டு சொன்னது, அவர் தான் அனுபவிக்கிறாரு. போக்தா அவர் அனுபவிக்கிறாரு. நம்ம எப்போ நம்ம சொந்தமாக நம்ம என்ஜாய் பண்ண நினைக்கிறோமோ அங்கேயே ஃபெயில் கேஸு. அப்போ என்ன ஆகும்? மொதல் விஷயம் அங்கே ஃபெயில்னா கடைசியில் என்ன இருக்காங்க அந்த ஸ்லோகத்தை கடைசியில் என்ன சொன்னேன்? சாந்தி ருச்சதி. சாந்தி கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து போக்தாரம் யக்ய தபசம், நீங்கள் செய்கிற எல்லா வகை யஜ்யங்கள் எல்லா வகையான விஷயங்கள் எல்லாமே நான் அனுபவிக்கிறேன். அப்போ நீ செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் எனக்காக செய், அப்போ தான் சாந்தி கிடைக்கும். 2வது என்ன சொல்கிறாரு? சர்வலோகம் மகேஸ்வரன், நான் தான் மகேஸ்வரன். மகேஸ்வரனா அப்போ அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ சரணாகதி அடி, அது அப்போ அந்த மாதிரி அடைஞ்சின்னா சாந்தி கிடைக்கும். 3வது வந்து என்னது நான் தான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு. உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, என் கூட நீ வந்து பழகு, எனக்கு கூட நீ வந்து இரு, அப்போ உன் சாந்தி கிடைக்கும். நம்ம இது 3த்தையும் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோம்? பகவானே ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டு 2 விளக்கு 3 விளக்கு ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு மொத்தம் சாந்தி நம்ம கேட்குறோம். விளக்கு ஏற்றுறது நல்லது. ஆனால் விளக்கு ஏற்றுறது வந்து எதுக்காகனா, இந்த விளக்கு வச்சு பகவான் நம்மளை காப்பாற்றணும் இல்லை. பகவான் அந்த விளக்கை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த விளக்கு எப்படி பிரகாசமாக இருக்குதோ அந்த மாதிரி நீ உன்னோட மனசை பிரகாசம் வச்சுக்கோ. இந்த விளக்கு எனக்கு இல்லை, விளக்கு வந்து உனக்கு தான். தாமோதர விளக்கெல்லாம் ஏற்றம் எல்லாம் எடுக்கணுமா? பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஓகே. ஆனால் சிம்போலிக்காக பகவான் என்ன சொல்ல வர்றாரு? நம்ம விளக்கு கொடுத்தா தான் பகவான் நம்மளை காப்பாற்றுவாரா? சாந்தி மாதாஜி, சரி சாந்தி மாதாஜி, ஒரு உஷா மாதாஜி, இல்லை நிறைய இடத்துல அங்கங்கே போகிறேன்னா எனக்கு தெரியல. சொல்லுங்க உஷா மாதாஜி.
விலகு கொடுத்தா தான் காப்பாற்றுவார் அந்த பகவான். விலகு கொடுத்தாருன்னா காப்பாற்றுவார்னா அப்போ அவரே ஒரு டிமாண்ட் வைக்கிறாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுளே பிரபு, கடவுள் வந்து நீ இது கொடுத்தா தான் காப்பாற்றுவோன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? விலகு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம்? அன்போடு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? நம்ம வந்து பகவான் பக்தியோடு கொடுக்குறோம், அது வேற. ஆனால் அந்த விளக்கு வந்து பகவான் நம்மளுக்கு கொடுக்குறோம்ல, அந்த விளக்கு மூலிமா இந்த பகவான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த விளக்கில் இருக்கிற நெய் மாதிரி ஒரு மனசு இருக்கணும். அந்த நெய் மாதிரி மனசு இருந்துச்சுன்னா அதில் வந்து விளக்கு வந்து அந்த லைட் வந்து பிரகாசமாக இருக்குது. அந்த மாதிரி உன்னோட இன்டெலிஜென்ட், உன்னோட அறிவு, உன்னோட ஞானத்தை வந்து பிரகாசமாக வச்சுக்கோ. மாயில் போய் மூழ்காத. மாயை வந்து இது இருட்டு, மாயை அந்தக்காரனா மாயை வந்து இருட்டு. நீ எப்பயுமே வந்து ஞானத்தோடு இருக்கணும், அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடாது. இக்னோரன்ஸ்னால் வந்து என்னது? அறியாமைனா வந்து என்னது? பக்தி நல்லா பண்ணியிருப்போம், ஒரு கரெக்டாக இல்லையா? நல்லா பக்தி பண்ணியிருப்போம், நல்லா ஓடி இருக்கோம், வண்டி நல்லா ஓடி இருக்கோம். திடீர்னு ஒரு 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 கோஸ்ட் வரும், கரெக்டாக வந்தது, ஒரு கோஸ்ட் வரும். அது வந்து என்ன பண்ணணும்? நம்ம மண்டையில் உள்ளே பூந்து பேய் பிடிச்சோன்னா கூட நம்ம வந்து அவனை கொண்டு அடைக்கலாம். ஆனால் நான் பக்தர்களுக்கு ஒரு பேய் பிடிக்கும். எப்படிப்பட்ட பேய் அது? மாயானா வந்து என்னென்னா அது வந்து என்னது பக்தியின் தொக்காக சொல்கிறாரு. ஜீவ் ஜாகோ கௌரா சந்திர போலே கௌரவ நித்ர ஜவோ மாயா பிச்சா சரி போலே. அதாவது மாயா வந்து ஒரு பிசாசு போல வந்து சொல்கிறாரு. அது என்னன்னா நம்ம மண்டைக்குள்ளே உள்ள பூந்து இதை பண்ணாத அதை பண்ணாத, ஏன் சாண்டிங் பண்ணிக்கிட்டு, எதுக்கு கிளாஸ் போய்கிட்டு, எதுக்காக பக்தி பண்ணுற, இதெல்லாம் வேணாம், என்ஜாய் பண்ணு அப்படி நல்லா ஓடி இருக்கும்போது திடீர்னு ஒன்று உள்ளே வந்து இதாக்கி விட்டுரும். தட் இஸ் த மாயா. நல்லா தான் பண்ணியிருப்போம், நல்ல நேற்று வரைக்கும் காலை எந்திரிக்க வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா நம்மளே வந்து பகவானுக்கு வில்லனாக நிற்போம். நம்ம மனசு அப்படியே எத்திரி போட்டுரும். இது கரெக்ட் மாதாஜி? கரெக்டாக இல்லையா? பிகாஸ் காரணம் என்ன? நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னே என்ன சொல்லியிருந்தேன்? என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்? இல்லை இது முன்னே என்ன வந்து சாந்தி கொஞ்சம் உஷா மதம் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டேன் விளக்கு. எஸ். அப்போ வந்து என்னென்னா அந்த விளக்கு எப்படி ஜோதிமே இதோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும். அப்போ தான் மாயா நம்ம இது பண்ணாரு. அப்போ எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும், எப்போவுமே வெளிச்சமாக இருக்கணும். என்ன வேணும் நம்மளுக்கு? சத்சங்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு ஆளை அடித்து உதைச்சி தோச்சு காய போடணும். அப்போ தான் வந்து நம்ம உருப்பட முடியும் பக்தியில். நம்ம சொந்த மண்டை, சொந்த மூளை, சொந்த மனசே நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். நாளைக்கு காலை ஏஞ்சோன்னு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு எதிரியாயிரும். உண்மையிலேயே மனுஷனா நம்மளோட மனசு நம்மளுக்கு எதிரியாவதா இல்லையா? இல்லை பிரபு, என் மனசு எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டாகவே இருக்குதா? எதிரியாக அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம மனசு எப்போயும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும், திடீர்னு நம்மளுக்கு எதிரியாக மாறிடும். நீங்கள் அது நம்மளுக்கு இது பண்ணிடும். அது ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து அதுக்கு இது எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா சில புரோபாதர் ஒரு ஆர்டிக்கிளில் வந்து இது கொடுத்துருக்குறாரு. இது வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். என்னதுன்னா நம்ம பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, நிறையா என்னது நிறைய வந்து நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும், நிறைய வந்து இது பண்ணணும் அது பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒன்று போட்டு நம்ம அழட்டிக்க தேவையில்லை. சிம்பிளி ஸ்டிக் டு சாஸ்திரா. அதாவது சாஸ்திர விஷயங்களில் வந்து நம்ம வந்து அதை வந்து கடைப்பிடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி, அதை சொல்லி அதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. சாஸ்திரத்தில் சொல்கிறத, புக்கில் சொல்கிறத, அந்த என்ன ஆச்சாரியர் சொல்கிறார அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு முதல் நான் வந்து அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறோம், அதெல்லாம் ரெண்டாவது. வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறத அதை ஃபாலோ பண்ணணும். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? பண்ணிடுறோ சாஸ்திரத்தோட எஜுகேஷன் ஃபர்ஸ்ட்டு. சாஸ்திரத்தோடைய விஷயம் என்ன? நம்மளுக்கு ஆன்மீக புஸ்தகம் நம்மளுக்கு என்ன சொல்லுவது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? சத்தமாக பிரபு, உடம்பு நல்லா வச்சுருக்கீங்க, சொல்லுங்கள். 4 பிரின்சிபல், 4 கோட்பாடுகள் ஃபாலோ பண்ணோம். எஸ், புக்கில் போட்டிருக்கு, ஓகேவா? மது சூது புலால், நோ மீட் ஈட்டிங், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்பிளிங். அடுத்து சாஸ்திரம் என்ன போட்டிருக்கு? சாஸ்திரத்தில் என்ன சொல்லி கொடுக்குது? முக்கியமான விஷயம் என்னது பிரபு? ஒழுக்கமாக இருக்கணும். ஓகே, முக்கியமான விஷயம் என்னது? சாண்டிங் பண்ணணும். நம்ம எப்படி வந்து சரணாகதி அடையிறது, எப்படி வந்து புக்கு, எப்படி வந்து நம்ம வந்து பக்தி பண்ணணும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றா பக்தி புக்கில் சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதான் புக்கில் உள்ளதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெகுலேட்டாக வச்சுக்கணும். இது வந்து தொடர்ந்து இதை படிக்கிறது, இது கேட்குறது, சாஸ்திரம், இதுதான் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ். ஏன்னா சாஸ்திரம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதா,
நம்மளுக்கு அம்மா. அம்மா தான் நமக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடுப்பா. பிதாஹம் அஸ்ய ஜெகத்தோ, பகவான் வந்து பிதா, பகவான் வந்து அப்பா. ஆனால் அப்பா யாருன்னு யார் சொல்லி கொடுப்பா? அம்மா. அம்மா இங்கே யார்? சாஸ்திரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துல போய் பிளா 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 பிளாப்லாம் பேசுகிறீங்க, அந்த அவ்வளோ வார்த்தை பேசுறது வந்து பவர் கொடுக்காது. நடுவில் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணும்போது அதில் பவர் இருக்குது. கோர்ட்டில் வாதாடும் போது அவள் குற்றவாளி அவள் பண்ணிட்டான்னா சரி அக்தா அப்படி சொல்லிட்டு பேசும்போது இந்த என்னது மலேசியா சட்டத்தின் கீழ் அக்தா படி இப்படி நடந்துச்சு இப்படின்னா நீங்கள் கோட் பண்ணி என்ன ஆகும்? உங்களோட வாதம் உங்களோட இது இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும். கரெக்டாக விஷயம் வந்துச்சு. அதனால தான் பாருங்கள், அது எல்லா மதத்துலையும் இருக்குது. இப்போ மலாய்க்காரங்க இஸ்லாத்தில் கூட இவங்க இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசி இருக்கும்போது அவங்களோட ஸ்லோகத்தை கோட் பண்ணுவாங்க. முடிஞ்சு எல்லாம் ஆடி உட்காந்துருவாங்க. ஓ இன்னும் பெருசாக இருக்குது, உஸ்தாட் இன்னும் சொல்கிறாரு நீங்கள். அதே போல் தான் அந்த சாஸ்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ நம்ம வந்து புதுசாக நிறைய ட்ரை பண்ணணும். எந்த விஷயம் சாஸ்திரம் சொல்கிறத முதல்ல பேசிக்காக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம சாஸ்திர விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து பக்தி பிளாட்ஃபார்முக்கு நம்ம வர முடியும். நம்ம அப்போ தகுதி ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இதில் பொறுப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, சாஸ்திர விஷயங்களில் வந்து சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சரி, சொல்கிறத நம்ம எடுக்கிறோம், நம்ம சொல்கிறத கற்றுக்குறோம், இப்போ புக்கில் படிக்கிறோம், இப்படி வந்து கிளாஸ் கேட்டுறத சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் நிறைய அதாவது கேட்டுகிட்ட பிறகு நம்ம வந்து என்னது நம்மளுடைய கேட்ட விஷயத்த நம்மக்குள்ளே வந்து அது வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணலைன்னா, அதாவது நம்ம கேட்ட விஷயத்தை நம்ம சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அவன் அந்த பக்தர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இது அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து கிளாஸ் வந்து நிறையா நம்ம கேட்குறோம். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறத முதல்ல கேட்கணும். ரெண்டாவது விஷயம், கேட்டதை அதை வந்து நம்ம வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து நடைமுறைப்படுத்தணும். அது எப்போ நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட பக்தராக நம்ம நகர முடியும். இல்லைனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பக்தராக தான் நம்ம இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பக்தரோட பேர் வந்து என்னது? கனிஷ்ட அதிகாரி. அதில் 3 வகையான 3 லெவல் பக்தர் இருக்கிறாங்க. அதான் 3 லெவல் இருக்குது. நம்பர் 1 வந்து என்னது? சங்கரி மாதிரி சொல்லுங்கள். கனிஷ்ட அதிகாரி. நம்பர் 2 வந்து என்னது? மத்தியம அதிகாரி. நம்பர் 3 வந்து என்னது? உத்தம அதிகாரி. ஓகேவா? ஸ்ரீமத் பாகவதம் 11 காண்டம் 2வது அத்தியாயம் 47 ஸ்லோகத்தில் ஆச்சாரியம் ஏவா ஹரையே யா பூஜ்யா சத்யா ஏஹதே நா தட் பக்தேசு சன்யேசு நா சா பக்தா பிரகிருத்த ஸ்மிருதா. அதாவது வந்து பக்தர்கள் பகவான் மீது நம்பிக்கையோடு இருப்பாங்க. இது நல்லா கேட்கணும் இந்த பாயிண்ட்டை. பகவானுக்கு வந்து நீங்கள் என்ன தான் ஒக்ஷீவெலாம் பண்ண சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுவாங்க. நாம ஜபம் பண்ண சொன்னால் கூட பண்ணுவாங்க. நாள் கோட்பாடு கூட கடைப்பிடிப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. டெம்பிள் ஒர்க்ஷிப்பு எல்லாமே வருவாங்க. டெம்பிள் வந்து கலந்துக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆச்சாரியர் மீதோ பக்தர் மீதோ குரு மீதோ அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்காது. அவங்க துருசாக டைரெக்டாக முதல் எடுத்தோன்னே பகவான் அவருக்கு நம்ம இது பண்ணோம் அந்தமாரி வந்து இருக்கும்போது அந்தமாரி பகவான் தான் நம்ம முக்கியம் சொல்லும் போது குரு ஆச்சாரியர்கள் பக்தர்கள் அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. துருசாக வந்து பகவான் பக்தி பகவான் தான் நினைக்கும் போது அந்த பக்தர்களுக்கு பேர் வந்து என்னென்னா பிராகிருத்த பக்தா. பிராகிருத்த பக்தன் என்ன அர்த்தம்? மெட்டீரியலிஸ்டிக் டிவோட்டி, பௌதிகமான பக்தர்கள் சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரி, அதாவது வந்து ஆக அதாவது கீழ்நிலையில் உள்ள பக்தர்கள் சொல்லி அர்த்தம். ஏன்னா எடுத்தோன்னே அவங்களோட ஃபோக்கஸ்டாக அவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னா எடுத்தோன்னே பகவான் தான் ஃபோக்கஸாக இருக்கும். தவிர பக்தர்கள் மூலிமா அதாவது பக்தர்கள் யார் சொன்னால் சாது குரு வைஷ்ணவா இவங்க மீது அவங்க கவனம் போகாது. அப்போ எடுத்தோன்னே பகவான் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து கீழ்நிலை பக்தர்கள் சொல்லி அர்த்தம். மெட்டீரியலிஸ்டிக் பக்தர்கள், பௌதிக பக்தர்கள் சொல்லி அர்த்தம். ஏன்னா நார்மலாக ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஏன் சொல்கிறாருன்னா நம்ம பகவானை வந்து அடையணும்னா நம்ம பகவானை தெரிஞ்சுக்கணும்னா பகவானை புரியணும்னா நம்ம த்ரூ
பக்தர் மூலியமாக தான் நம்ம பகவான் புரிஞ்சிக்க முடியும். சாது வைஷ்ணவா குரு மூலியமாக தான் புரிய முடியும். நம்ம இவங்களை விட்டு ஜம்ப் அடித்து நம்ம துருசா பகவான், எஸ் இது நீங்கள் புதுசாக வந்தவங்க இல்லை இன்னும் ஸ்டில் சில பக்தர்கள் அந்த மனப்பான்மை இருக்கும், எடுத்தோன்னு பகவான் தான். ஆனால் நம்ம வந்து எங்கள் ஆச்சாரியர்களை குருவை வைஷ்ணவங்களை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம். அவங்கள விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பகவான் அந்த பக்தர்கள் வந்து பக்தர்கள் தான், ஆனால் கீழ்நிலை பக்தர்கள். பிராகிருத்தானா என்ன அர்த்தம்னா மெட்டீரியல் பௌதிகம் அர்த்தம். பிராகிருத்தானா ஸ்பிரிச்சுவல். அப்போ நம்ம பக்தர்கள் என்ன பக்தர்கள்? பிராகிருத்தா பக்தர்கள், பௌதிக பக்தர்கள். ஓகேவா? அப்போ ஏன்னா அவங்க வந்து 4 ரெகுலர் பிரின்சிபலும் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வந்து குருவை விட்டுட்டு நம்ம துருசாக நம்ம டேரெக்டாக பகவான் கிட்ட போகும்போது பிராகிருத்த பக்தர்கள். இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்தமாரி பண்ணுறது ஒரு நல்ல ஸ்டார்டிங், நல்ல பிகினிங். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆக்சுவல் உண்மையிலே பக்தர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து அடுத்த கட்ட பக்தர்களாக நம்ம வர முடியும். அதனால் ஞாபகம் வச்சுங்க, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம வந்து புதுசாக வரோம், நம்ம புதுசாக வந்தோடனே இல்லை வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பகவான் மேலே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். குரு மேலே ஆச்சாரியர் மேலே அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் வந்து பிராகிருத்த பக்தர்களாக இருக்கும், அதான் பௌதிக பக்தர்களாக தான் இருக்கணும்னு அர்த்தம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க பக்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருந்திருக்காங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், அதாவது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்தமாதிரி தெரிஞ்சிக்கும் போது நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சிக்கும் போது அப்போ தான் நம்ம கனிஷ்டாலேருந்து நம்ம அட்லீஸ்ட் மத்தியம அதிகாரிக்கு வர முடியும், 2வது ஸ்டேஜுக்கு வர முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்தி பாதையில் நம்ம வந்து கனிஷ்டாதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. அதிகாரினா வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி. ஓகேவா? நம்ம வரும்போது எல்லாமே கனிஷ்டால் தான் இருப்போம், மோஸ்ட் எல்லோரும் கனிஷ்டா தான். வந்தோன்னே யாரும் மத்தியமாக உத்தமாக கிடையாது. கனிஷ்டால் இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்கு தவறுகள் நடக்கும். இந்தமாரி டேரெக்டாக பகவான் தான் நம்மளுக்கு எட்ராக் இருக்கும், குரு மேலே அந்தளவுக்கு எட்ராக் இருக்காது நம்மளுக்கு. இது வந்து ஜெனரலாக உண்மை, குரு மேலே அந்தளவுக்கு எட்ராக் இருக்காது. ஆனால் நம்ம கனிஷ்டாலே நம்ம பல வருஷமாக இருக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறு செய்கிறதுக்கு நம்ம தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நல்ல பக்தராக மாறணும், நல்ல அடுத்த கட்ட நகரணும்னா நம்ம அட்லீஸ்ட் நம்ம மத்தியம அதிகாரி லெவலுக்கு வந்துடணும். இது புறபா சொல்கிறாரு அங்கே, அட்லீஸ்ட் நம்ம வந்து மத்தியம அதிகாரி லெவலுக்கு வரணும். ஏன் மத்தியம அதிகாரி லெவலுக்கு வரணும்னு சொல்கிறாருன்னா, கனிஷ்ட அதிகாரி வந்து அட்லீஸ்ட் வந்து நல்ல ஆரம்பம், நல்ல ஸ்டார்டிங், பக்தராக வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு டேஞ்சரஸ் இருக்குன்னா, போக 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 அது என்ன டேஞ்சரஸ் இருக்குன்னா, இந்த கிருஷ்ண பக்தியை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபால்ட்டான ஆகுறாங்களே, கிருஷ்ண பக்தி விட்டுட்டு போகிறாங்களே, இதெல்லாம் வேணாம் போயா அப்படின்னு விட்டு நடந்து எல்லாம் போகிறாங்களே, கிருஷ்ண பக்தி வேணாம். அன்றைக்கி ஒரு ஆன்லைனில் கிளாஸில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, 30 வருஷம் அன்றைக்கி பொறுப்பு கூட இருந்திருந்தார். அந்த ஆன்லைன் கிளாஸ் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு கிளாஸ் கேட்கும் போது அந்த டிவோட் சொல்கிறாங்க, நான் வந்து 30 வருஷமாக ஹரே கிருஷ்ணா இருந்தேன், எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, நான் வந்து பிரபு நான் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக நான் கிருஷ்ண பக்தி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. சொல்லி அந்த மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த 30 வருஷமாக அவங்க கனிஷ்ட அதிகாரிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க செய்த பக்தியை பகவான் மறக்க மாட்டார். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அவங்க விட்டுட்டு ஏன் போகிறாங்கன்னா, அவங்க ஸ்டில் கனிஷ்ட அதிகாரிலாம் இருந்திருக்கிறாங்க. அதே போல் நம்ம கிருஷ்ண பக்தி வேணாம் அப்படி மனசில் ஒரு வெறுப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கனிஷ்ட அதிகாரியில் தான் ஒன்று இருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து குரு சாது வைஷ்ணவருடைய விஷயங்களை இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது தென் அப்போ தான் கிருஷ்ண மேலே நிறைய ஒன்று அட்ராக்ஷன் வரும். நம்ம டேரெக்டாக இவங்களை பைபாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம பகவான்கிட்ட நம்ம போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வராது. உள்ளுக்குள்ளே வராதுன்னு எப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே மனசை சுத்தம் பண்ணுறது வந்து யார் மனசை சுத்தம் பண்ணுறா? பகவான் சுத்தம் பண்ணுறாரு. ஆனால் ஆக்சுவலி யார்? குருன்னா நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க, யார் ஆக்சுவலி யார் நம்ம மனசு சுத்தம் பண்ணுறா?
பாருங்க மாட்டேன் என்ன அடுத்த டாபிக் போகலான்னா இந்த டாபிக் நிற்குது. ஆக்சுவலி யாரும் மனசு சுத்தம் பண்ணுறா? ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் ஓகே. இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் வச்சுக்கிட்டு இப்போ யார் உள்ளுக்கு சுத்தம் பண்ணுறா? உள்ளுக்கு குப்பையை சாக்கடை யார் சுத்தம் பண்ணுறா? யார் சொன்னதா வருஷம்? இந்த வருஷம் யார் சொன்னா? வெரி குட். கை திருக்குனுங்க. சரி, ஏன் பலராமர்? இப்போ எப்படி பலராமர்? ஆதிகுரு ஓகே, நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க. எப்படி பலராமர்? அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கு? ரைட் சைட் சக்தி ஓகே. வேற ஆன்சர் கரெக்டு. அதாவது மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஆனால் வந்து அந்த இது இல்லை. அதாவது ஏன் பலராமர்னா, பலராமர் தான் குரு பரம்பரை. அவர் தான் ஆதி குரு. குரு வருஷத்தில் அவர் தான் சுத்தம் பண்ணுறாரு. அவர் கருணையிலலாம் எதுவும் முடியாது. ஏன் பலராமர்னா, நீங்கள் கிருஷ்ணன் பலராமர் பார்த்துருக்கீங்க, டெம்பிள்லாம் போயிருப்போம் நம்ம. கிருஷ்ணன் பலராமில் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து கையில் என்ன வச்சிருப்பாரு? ஃப்ரூட் புள்ளங்க வச்சிருப்பாரு. பலராம் கையில் என்ன வச்சிருப்பாரு? அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஏற்கல் பை தான். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? வாட் இஸ் கால்? நோ எக்ஸல் வந்துச்சு. நோ எக்ஸல். அது வந்து என்ன சொல்லுவாங்க? அதான் வாட் கால் இன் இங்கிலீஷ் சேம் வந்து ப்ளோ. வெரி குட், ப்ளோ. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோ அது வந்து ஏற்கலப்பை சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்? வாய் பலராமர் கையில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபாரதத்தில் போரில் அவர் தான் வந்து துரியோதனுக்கு அந்த பெரிய அந்த தண்டாமல் இருக்கும். அது வந்து சொல்லுவாங்க வாட் கால்? அது கதா அவர் தான் சொல்லி கொடுத்தாரு துரியோதனுக்கு. அதனால துரியோதனன் வந்து கிருஷ்ணன் சண்டை போடும்போது துரியோதனன் மகாபாரதம் இல்லை, அவர் போயிட்டார். ஓகேவா? அவரும் சின்ன வயசில் வந்து அந்த அந்த ஹார்ன்லாம் வச்சுருந்தார். ஆனால் ஏன் வந்து கிருஷ்ணன் பலராம இதில் ஏன் வந்து அவர் கையில் ப்ளோ அந்த ஏற்கலப்பையும் கிருஷ்ணன் புள்ளங்க வச்சுருக்கார்? வாய் வாட் இஸ் விஷயம்? அதாவது என்னதுன்னா, நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லேண்டு மாதிரி. ஒரு மனசு வந்து நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் மாதிரி. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குது. இந்த நிலம் வந்து ஃபுல்லாக காடாக இருக்குது. இப்போ ஒரு இடம் வந்து நம்ம வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறோம். நம்ம அதாவது ஒரு நிலத்தை வந்து நம்ம வந்து லீஸுக்கு எடுக்கிறோம். ஃபுல்லாக காடு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்தம் எப்படி பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நேராக வந்து என்னது அந்த வண்டியை கூப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் தள்ளுவோம். ஓகேவா? அப்போ அந்த நிலம் வந்து எப்படி இருக்கும்? நிலம் வந்து காஞ்சி போயிருக்கும், அப்படியே கிராஸாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணணும், அந்த இது பண்ணணும். அந்த நிலத்தை வந்து திருப்பி வந்து அந்த வந்து ஃபர்டிலைஸ் பண்ணணும்னா இதாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மண்ணை வந்து கொத்தி விடணும், கிளறணும். அது கிளறதுக்கு தான் அந்த ப்ளோ. ஓகேவா? அப்போ மகவன் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளுக்குள்ளே அவர் வந்து அந்த ப்ளோவை வச்சு நம்மளோட மனசில் உள்ள எல்லா அழுக்கையும் அவர் தான் எடுக்கிறாரு. காம, குரோத, மோக, மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் அவர் சுத்தம் பண்ணுறாரு. அந்த நிலத்தை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தென் அதுக்கப்புறம் வந்து குருவாக இருந்து அதில் வந்து விதையை விதைக்கிறாரு. என்ன விதை? கத்திரிக்காய் விதையா? பக்தி விதைக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ பண்ணு சாண்டிங்ஸ் வர்றாரு. தென் நம்ம சாண்டிங் பண்ணுறது. சாண்டிங் வந்து என்னதுங்க? வாட்டர், தண்ணி ஊற்றுறோம் நம்ம. தென் அந்த செடி வந்து வளருது. அந்த செடி வந்து அங்கே வளரும் போது, பக்தி செடி வளரும் போது தென் அப்போ தான் கிருஷ்ணர் வந்து மரத்தடி கீழே உட்காந்து ஃப்ரூட் வசிக்கிறாரு. இதுதான் கிருஷ்ண பலராமருடைய விஷயம். இதுதான் ஒருத்தர் கையில் வந்து ஏற்கனவே ஒரு கிளை புள்ள கொஞ்சம் நீ மனசை சுத்தம் பண்ணுறவாரு. மனசு சுத்தமான பிறகு கிருஷ்ணன் உள்ளக்குள்ள வந்து புள்ளங்க விளாடுவார். இதுதான் கிருஷ்ண பலராமரோட தத்துவம். அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? பாருங்கள், பானு மாதாஜி பாருங்க சொல்லிட்டாங்க. அதான் கரெக்டாக மாதாஜி? இதான் கிருஷ்ண பலராமனா இதான் ரெண்டு பேருக்கு இதான் அர்த்தம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனசு வந்து ஒன்றும் கனிஷ்ட அதிகாரிலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்ம பலராமர்கிட்ட நித்யானந்த பிரபுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நித்யானந்த பிரபு இது வெரி பவர்ஃபுல். பலராம நித்யானந்த, பலராம ஹோயே நித்தாய். அப்போ பலராமர்கிட்ட நித்யானந்த பிரபு கூட பிரார்த்தனை பண்ணணும். அப்போ தான் மனசு வந்து நமக்கு வந்து தூய்மை ஆகும். சாண்டிங் அண்ட் பலராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நம்மளுக்கு குரு வேணுமா? பலராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவனுக்கு பிரச்சனை ஆன்மீகத்த பலம் இல்லையா? பலராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவர் ஃபுல் பலம் வச்சுருக்கிறாரு பலராம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய வர முடியும். மத்திய அதிகாரிக்கு வரல, நான் 2வது ஸ்டேஜுக்கு வரலன்னா நம்ம ஃபால் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபால் டவுன் என்னது? மாடிலேருந்து கீழே விடுது, அந்த ஃபால் டவுன் இல்லை. பக்தியிலேருந்து சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். வெளியாகிடும், நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடும். உன் பக்தி நீயே வச்சுக்கோ. அது நம்ம என்ன சொல்லிட்டு போவோம்? ஏதோ பெருசாக வாழ்க்கையில் சாதிச்சிட்ட மாதிரி சொல்லிட்டு போவோம். அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க?
பலராமரை வந்து உள்ளுக்குள்ளே மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே விடலை, நம்ம கிருஷ்ணமூர்த்தி விட்டு வெளியே போயிட்டோம். அப்போ நம்ம மனசு சாக்கடையாக இருக்கு. அப்போ யார் அடிப்பா வந்து நம்மளையா? துர்காதேவியா? அவங்க 3 சூழ்த்தல் வந்து அடிப்பாங்க, குத்துவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக எங்கேயுமே தப்பிக்க முடியாது நம்ம. அப்போ இங்கே வந்து என்னதுன்னா நம்ம வந்து என்னது ஏன் கனிஷ்டாதிக வெரி டேஞ்சரஸ்னா நம்ம வந்து குணமயி. குணமயினா என்ன அர்த்தம்? 3 குணத்தில் வரக்கூடிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருப்போம். 3 குணங்களை வந்து என்னது? முதல் குணம் வந்து என்னது? சத்வகுணா, ரஜோகுணா, தமோ குணா. இந்த 3 குணம் என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றி மாற்றி நம்மளை வந்து பாடாப்படுத்தும். நம்மளை போட்டு வறுத்து எடுக்கும். கொஞ்ச நேரத்தில் ஜெகநாதா இல்லைனா வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முருகா, விநாயகா, இல்லைனா வந்து பகவான் கிருஷ்ணரே பாப்பார். ஓ, நீங்கள் சாத்விக குணம் மீட்ரு அதிகமாக இருக்குது போல் இன்றைக்கி. நீங்கள் சாத்விக குணம் மீட்ரு அதிகமாக இருக்குது. அப்புறம் சில நேரத்தில் வந்து பகவான் கேட்பார், பரணி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கீழ்ப்படி இருந்தால் கொடு பரணி. போயா, உனக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ தான் நைவேத்தியம் பண்ணேன், திரும்பி நைவேத்தியமா? அப்போ இந்த ரஜோகுணம் எப்போ எப்போ ஏன் அதாவது ரஜோகுணம் எப்படின்னா, கிருஷ்ணபதியில் ரஜோகுணம் எப்படின்னா, ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒரு பிரபு நினைக்கிறேன், பிரபுவா எங்கேயோ ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஏன் பிரபு சோ மாசு கிளாஸு, ஏன் சோ மாசு கிளாஸு, வெள்ளிக்கிழமை கிளாஸு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸு, திங்கக்கிழமை அது மண்டே கிளாஸு, அது மண்டே வந்து ஏதாச்சும் சரி தேர்ஸ்டே கிளாஸு, செவ்வாய்க்கிழமை கிளாஸு, அது வந்து ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சுன்னா அது விடுவீன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் விடல, கந்தி போட்டு இப்படி எடுத்து வந்துடுறீங்க. புதன்கிழமை கிளாஸு, வியாழக்கிழமை கிளாஸு, திருப்பியும் ஒரு நாள் மூச்சு விடலன்னா வெள்ளிக்கிழமை கிளாஸு, சரி சனிக்கிழமை நிம்மதினா அதுலேயும் வந்து ஒரு கிளாஸு. பேசலாமா இது? அது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுன்னா கெட்டவனு சொல்ல வரல, சம்டைம் ரஜோகுணம் அதிகமாகும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், வெறுப்பு வரும். இந்த வெறுப்புலாம் வந்து எப்போ வரும்னா, கோவம் எப்போ வரும்னா ரஜோகுணம் அதிகமாக தான் வரும். கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், நம்ம இது எல்லாமே நம்ம ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி நமக்கு ஆயிரும். இதுதான் ரஜகுணம் அதிகமாக ரஜகுணம் மீட்ரு அதிகமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மனசில் நல்லா பண்ணிட்டு இருப்போம். ரஜகுணம் மீட்ரு வந்து அதிகமாக என்ன ஆகும்னா, ரொம்ப ஓவராக கிருஷ்ண பக்தி ஓவராக தன்னதை தாண்டவம் ஆடுறோமோ, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க வந்துடும். அதான் வந்து ரஜோகுணம் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகிரும், ரஜோகுணம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தமோ குணம் வந்துடுவார். ரஜோகுணமும் தமோ குணமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஹஸ்பண்ட் வந்தோடனே மனைவி கூட வந்துடுவாங்க. ரஜோகுணம் வந்து முடிஞ்சோன்னா அடுத்து தமோ குணம் வந்துடும். சரி ரொம்ப ஓவர பண்ணிட்டோம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் கொஞ்ச நாளைக்கு. அதான் அடுத்த கட்டம் வந்து என்னது, ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ உதாரணம் வச்சுக்கிங்களேன், இப்போ வந்து என்னது என்ன சொல்கிறது, பிள்ளைக்கு வந்து பரீட்சை வருது, வீட்டில் பிள்ளைக்கு வந்து பரீட்சை வருது, அது வந்து பெரிய படிப்பு எடுக்க போகுது. இந்த பிள்ளை வந்து கிளாஸ்க்கெலாம் வருது, நல்லா வர்றாங்க, அம்மா அப்பா கூட்டு வராங்க. பரீட்சை வந்தோடனே அம்மா அப்பா முதல் எதை ஸ்டாப் பண்ணுவாங்க, அம்மா அப்பா முதல் எதை ஸ்டாப் பண்ணுவாங்க, ஏன் கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க? இது வந்து நல்லது, பிள்ளைக்கு நல்லது தான். ஆனால் இது வந்து எந்த குணத்தோட டிசிஷன்னா, ரஜகுணத்தோட டிசிஷன். ரஜகுண டிசிஷன் நல்லா மனசாட்சி தொட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இங்கே கொடுக்குறது 1 hour கிளாஸ், 1.5 மணி நேரம் கிளாஸில் இந்த நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமில் இதே டைமில் அந்த பிள்ளை அங்கே வந்து படிச்சிருக்க போதா? ஓகே, படித்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் நிறைய இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளை வந்து ஃபோனும் பாய்க்கும், வெளியே வந்து சோஷியலும் பழகுவாங்க. பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு, கொஞ்சம் டிவி பாருமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு டிவி பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை முதல் கேன்சல் பண்ணிடுவோம். லிஸ்ட்டில் முதல்ல மேலே எது இருக்கும், கிளாஸை இதை கேன்சல் பண்ணு. அப்பா எப்படி தப்பிக்கலான்னு எப்படிலாம் காரணம் சொல்ல யோசிச்சிருந்தோம், இது பெரிய காரணம், இந்த காரணம் மூட்டை தூக்கி போடுறா, அதை கூட கேன்சல் பண்ணு. 2 வாரம் தான் பரிச்சை, நம்ம 1 மாதம் சொல்லிடுவோம் பிரபுக்கிட்ட, அவருக்கு தெரிய போதே, போடு காரணத்தை போடு. எப்படிலாம் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம், எப்படிலாம் அந்த காரணம் கிடைக்கல, இயற்கையே எனக்கு அந்த காரணம் கூட. இது எப்போ வரும், ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் போது இது பழைய விஷயம். கூட மனைவி வந்துடுவாங்க. யார் மனைவி? தமோகுணம் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவோங்க, முடிச்சுடுவோம். அதாவது வீட்டில் வந்துடுவோம். அதாவது தமோகுணம். இந்த குணங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம், இதான் குணமாயி நம்மளை ஆட்டி படைக்கும். எப்போ கனிஷ்ட அதிகாரி நம்ம இருக்கும்போது, ஸ்டீல் கனிஷ்ட அதிகாரி இருக்கும்போது நம்ம இந்த குணங்கள் நம்ம ஆட்டி படைக்கும்.
சில வருவோம், சில இதாயிரும், சில கேப் விடுவோம், சில வரும், இப்படி கூட அடித்து பிடிச்சி போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? அதனால தான் அதாவது சேஃப்டியான பிளாட்ஃபார்ம் வந்து என்னதுன்னா பிரபு என்ன சொல்கிறாரு, மத்தியம் அதிகாரி. மத்தியம் என்னன்னா சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்கும், குரு மேலே நம்பிக்கை இருக்கும், பகவான் மேலே நம்பிக்கை இருக்கும், அசைக்க முடிய நம்பிக்கை இருக்கும். எஸ், பகவான் என்னை காப்பாற்றுவார், பகவான் என்னை கைவிட மாட்டார். உண்மையிலே பிரபு உதாரணம் வச்சுக்க, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் பிரபு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கால் இது பண்ணுவாங்க சொல்லி உங்களுக்கு எதாச்சும் தெரியுமா? எல்லாம் நல்லா நினைச்சோம். என்ன வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஸ்டில் வந்து பகவான் நம்பி இருக்கணும். பகவானை விட்டு ஓடி அவரை விட்டு தப்பிச்சு ஓடி நம்ம எதை சாதிக்க போகிறோம்? உண்மையிலே பிரபு, உண்மையிலே மதிஜி, உண்மையிலே மதிஜி, இப்போ பகவானை விட்டு நம்ம தப்பிச்சு போய் நம்ம சந்தோஷம் வந்துட முடியுமா? மதிஜி சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாயில் சொல்லுங்கள். இருக்க முடியாது. இருக்கலாம், நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு மாதிரி தான் இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக அங்கே இருக்க முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மத்தியம் அதிகம் வரணும். அப்போ அந்த மத்தியம் அதிகாரிக்கு நம்ம கனிஷ்டாலேருந்து மத்தியம் அதிகம் கொண்டு வரணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. சாஸ்திரம் படித்தா மட்டும் பத்தாது. நம்ம சொந்தமாக நம்ம அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் வந்து என்னது, உத்தம அதிகாரியோட சாது சங்கம், இல்லைனா பியோர் டிவோட்டியோட சாது சங்கம். அவங்களோட சங்கம் எப்போ எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து செயல்படுத்த முடியும். அப்போ தான், ஏன்னா நம்மளை வந்து அப்போ தான் ஒருத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏய், இப்போ நீ படிச்சிய செஞ்ச வாழ்க்கையில் 16 மாலை கேட்க பதில் சொல்கிற, நீ 16 மாலை பண்ணுறிய பாரு நீ அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கு அந்த பயம் வரும், பண்ணணும்னு சொல்லி வரும். உண்மையிலையா? உண்மையில நவீன் பிரபு கேட்கல நல்லா பதில் சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ஜபம் பண்ணுறீங்களா பிரபு அப்படின்னு ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து கேட்கும் போது கைட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம கனிஷாலேருந்து நம்ம வண்டி சொல்லி மத்தியமாக போகும். நம்மளை ஒரு ஆள் அடித்து திருத்தணும். கலியுகத்தில் நம்ம எவ்வளோ பௌதிக படிப்பு எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் ஆன்மீக படிப்புக்கு நம்மளை ஒரு ஆள் அடித்து திருத்தி நிமித்தினா தான் நம்ம வந்து கனிஷாலேருந்து மத்தியமாதுக்கு வர முடியும். இல்லைன்னா சொந்தமாக வர முடியாது. சொந்தமாக வேணால் தண்ணியில் நீந்த வேண்டியது அங்கே தெரியும். அது நம்ம நினச்சிக்குவோம், தண்ணியில் குதிச்சுட்டு இல்லையா நம்ம நீந்த நினச்சிப்போம். பார்த்தோம், நான் ரொம்ப தூரம் போயிட்டேனே. ஆனால் எங்கே இருப்போம் ப்ரோ? அங்கே தான் இருப்போம். பண்ணிருக்கீங்களா மிஷனா? நல்லா ஸ்விம் பண்ணுவீங்களா? நம்ம நினச்சிக்குவோம். அதான் சின்ன வயசில் பாருங்கள், நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் வந்து போய் சொந்தமாக முயற்சி பண்ணுறது. நம்ம கிளாஸ் கேட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஆளோட கைடன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஆச்சாரிகளோட குருவோட கைடன்ஸ் எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம். அப்போ தான் நம்ம கனிஷால மத்தியமாக வர முடியும். இப்படி தான் ஒரு பக்தரோட அசோசியேஷன் மூலிமா தான் நம்மளோட தலையெழுத்து எல்லாம் மாறும். அப்படிப்பட்ட நாரதரோடைய அந்த சின்ன பையன் தலையெழுத்து தான் அவர் வந்து அசோசியேஷன் பண்ணனால இப்போ நாரதராக மாறி இப்போ வந்து அவர் வந்து அடுத்த கட்ட வந்திருக்கிறார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत गंधराज की, जय भाई सुभद्रा महारानी की, राधा माधवा की, राधा गोपाल जी की, श्रील प्रभुपाद महाराज की, ताई गौर प्रेमानंदे हरि हरि बोल. இது பிருந்தாவனத்தில் 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 1972 கொடுத்த ஒரு லெக்சரோடைய ஒரு சிறு பகுதி. யார் மாஸ்டர் சொல்லுங்கள், யார் கொடுத்தது இது? ஸ்ரீலா பிரபுபாதா. ஸ்ரீல பிரபுபாதா எங்கே இருக்கார் சொல்லுங்கள். ஸ்ரீல பிரபுபாதா எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? ஸ்ரீல பிரபுபாதா எங்கே இருக்காரு? எல்லாருமே பிரபுபாதா தான். பிரபுபாதன்னா பகவான். பிரபுபாதா எல்லாருக்கும் பாய்க்கலாம். ஆச்சரிய பிரபுபாதா பாய்க்கலாம். நம்ம வந்து ஜெனரலாக நம்ம வந்து பிரபுபாதம் பாய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபுபாதருக்கு ஏசிய பக்தி வேதாந்த சுவாமி. இவர் பேர் வந்து என்னது? பக்தி வேதாந்த சுவாமி. எஸ், அவர் நம்ம பிரபுபாதம் சொல்லி போகிறோம் நம்ம. ஓகேவா? புரியணும் மாதாஜி? ஓகேவா? எஸ், எனி கொஸ்டின்? சங்கரி மாதாஜி?